லாக்டோ, இங்கேயே உட்காந்துரு. நான் போய் டீட்டெயில் சொல்லி டோக்கன் வாங்கிட்டு வரேன். இந்த சேர்லேயே உட்காந்துருக்கணும். ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். இங்கே இரு. சரிங்கம்மா. சிஸ்டர், லாக்டோன்ற பேருக்கு ஒரு டோக்கன் கொடுங்க. அப்படியா? டீட்டெயில்ஸ் சொல்லுங்கம்மா. சிஸ்டமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர். நேம் லாக்டோ. ஓகேம்மா. ஏஜ் என்ன ஆகுது? ஏஜ் 5 years ஆகுது சிஸ்டர். ஓகேம்மா, இந்தாங்க டோக்கன் நம்பர் 1. டாக்டர் கூப்பிட்டதும் உள்ளே அனுப்புகிறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். லாக்டோ நம்பர் 1 வந்திருக்கு. டாக்டர் கூப்பிட்டதும் உள்ளே போயிடலாம். ஓகேம்மா. சிஸ்டர், எனக்கு ஒரு டோக்கன் கொடுங்க. டீட்டெயில்ஸ் சொல்லுங்கம்மா. சிஸ்டமில் சேவ் பண்ணிக்கிறேன். நேம் என்ன? நேம் ஃபாத்திமா. ஏஜ் என்ன? ஏஜ் 20. ஓகேம்மா, இந்தாங்க சிஸ்டமில் சேவ் பண்ணிட்டேன். டோக்கன் நம்பர் 2. இவங்க போனதுக்கப்புறம் உள்ளே போங்க. ஓகே சிஸ்டர். டாக்டர் கூப்பிட்டாரு. லாக்டோ யாரு? டோக்கன் நம்பர் 1. உள்ளே போங்க. நாங்கள் தான் சிஸ்டர். உள்ளே போங்கம்மா. லாக்டோ, வா உள்ளே போகலாம். ஓகேம்மா. டாக்டர், உள்ளே வரலாமா? வாங்கம்மா, உள்ளே வாங்க. யாருக்கு என்னாச்சு? டாக்டர், காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஈவினிங்லேருந்து ஃபீவராக இருக்குது டாக்டர். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஃபீவரா? மதியானம் என்ன சாப்பிட்ட லாக்டோ? மதியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் டாக்டர். அது சாப்பிட்டா ஃபீவர் வராதே. வேற எதனா கொடுத்தீங்களாம்மா? ஈவினிங் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன் டாக்டர். தப்பு பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா என்னாகும்? ஃபீவர் தான் வரும். ஒன்றும் இல்லை, டெஸ்ட் பண்ணி நான் மருந்து கொடுக்குறேன். சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். ஓகே லாக்டோ, மூச்சு இழுத்து விடுங்க. லைட்டாக கோல்டு இருக்கு. திரும்பி உட்காருங்க. ஓகே டாக்டர். மூச்சு இழுத்து விடுங்க. லைட்டான ஃபீவர் தான். நான் டேப்லெட் எழுதி தரேன். 2 நாளைக்கு அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்காதீங்க. சரிங்க டாக்டர். நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். 2 daysக்கு மார்னிங் அண்ட் நைட் வரும். கொடுத்த உடனே ஃபீவர் சரியாக போயிடும். ஸ்கூலுக்கு 2 days கழித்து போய்க்கலாம். என்ன லாக்டோ? ஓகே டாக்டர். இந்த டேப்லெட் காலைல 1 நைட்டு 1. இந்த டேப்லெட் காலைல 1 நைட்டு 1. 2 daysக்கு சாப்பிடுங்க. இந்தாங்க லாக்டோ. ஏம்மா சிஸ்டரு, எனக்கு ஒரு டோக்கனு கொடு. யாரும்மா நீங்கள்? வெளியில் போங்க. இப்படிலாம் இங்கே வரக்கூடாது. என்ன சிஸ்டரு, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? எங்களுக்கெல்லாம் டோக்கன் தர மாட்டியா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு வந்தால் தான் இங்கே வரணுமா? என்னம்மா, என் பேத்திக்கு ஜுரம் அடிக்குது, டோக்கன் கொடுன்னா வெளில போங்கன்ற. என்ன டாக்டர் எங்க? டாக்டரே, டாக்டர் சொல்லிட்டோம் வெளில போங்க. நீ யார் சொல்கிறதுக்கு? டாக்டரை கூப்பிடு. டாக்டரே, எங்கே இருக்கிறீங்க டாக்டரு? நீ யாரும்மா என்ன சொல்கிறதுக்கு? இப்போ டோக்கன் கொடுக்குறியா என்ன நீ? இப்படிலாம் இங்கே கத்தக்கூடாது. வெளியில் போங்கம்மா. ஏன் இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வெளியில் இன்னும் ஒரே சத்தமாக இருக்குது. யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஆமாம் டாக்டர், வெளியில் ஏதோ கத்துற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இரு லாக்டோ, நான் வெளில போயிட்டு வரேன். ஏம்மா, யார் நீங்கள்? எதுக்கு இங்கே சத்தம் போட்டுட்ருக்கீங்க? டாக்டரே, டோக்கன் கேட்டால் தரமாட்டுறாங்க இந்த அம்மா. என்ன டாக்டர், நாங்களாம் இங்கே வரக்கூடாதா? நாங்களாம் வந்தால் எங்களுக்கு பார்க்க மாட்டிங்களா? அப்படிலாம் யாரும்மா சொன்னது? இருங்க, நான் கேட்குறேன். சிஸ்டர், எப்படி நீங்கள் அப்படி சொல்வீங்க? இல்லை டாக்டர், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நான் போய் சொல்லிட்டேன். தப்புமா, தப்பு பண்ணுறீங்க. நான் என்னைக்குன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை டாக்டர்.
அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி சொல்வீங்க? அவங்க உடம்பு சரியில்லைன்னு தானே வந்திருக்காங்க. அதை பார்க்க வேண்டியது தான் என் கடமை. அவங்களுக்கு டோக்கன் கொடுங்க. சாரி டாக்டர். என்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்க. ஓகே டாக்டர். இனிமேல் இப்படி நடக்க மாட்டேம்மா. சாரி, மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல சிஸ்டரே, டோக்கனு கொடுங்க. இனிமேல் எங்களை மாதிரி யாருன்னா வந்தால் உள்ளே விடுங்க. இப்படிலாம் பேசாதீங்க. சாரிங்க, இந்தாங்க டோக்கன். பரவாயில்ல சிஸ்டரே, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத. ஓகேங்க, வெயிட் பண்ணுங்கம்மா. லாக்டோ, நான் இப்போது 2 டேப்லெட்ஸ் தரேன். இதை காலையில் 1 நைட்டு 1ன்னு இன்னைக்கு போடு. இன்னைக்கே ஃபீவர் கம்மியாயிடும். ஓகே டாக்டர். இந்தாங்கம்மா, இதை கொடுங்க. சீக்கிரமாகவே சரியாயிடுவாங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா. அடுத்த பேஷண்ட் யாரு? உள்ளே போங்க, டாக்டர் கூப்பிட்டாரு. மே கெட் இன் டாக்டர்? உள்ளே வாங்கம்மா. என்ன பண்ணுது? டாக்டர், லெஃப்ட் கை ரொம்ப வலிக்குது டாக்டர். என்ன வேலைக்கு போகிறீங்க? வீட்டில் சும்மா தான் இருக்கேன் டாக்டர். சில டைம் சும்மாவே இருந்தால் கூட கை கால்லாம் வலிக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாம் வேலை செய்யுங்க. அப்போ தான் கை கால் வலிலாம் வராது. ஓகே டாக்டர். இப்போதைக்கு ஒரு கிரிப் பேண்டேஜ் போடுறேன். வலி நல்லா குறையும். அதுக்கப்புறம் ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். வெயிட் பண்ணுங்கம்மா. இந்த பேண்டேஜ் போடுறேன். இது போட்டதுமே வலி குறைஞ்சிடும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போவே கை பரவாயில்ல டாக்டர். கூடவே பெயின் கில்லர் போடணுமா? அப்போ தான் வலிக்காது. ஓகே டாக்டர். கையை காட்டுங்க. டாக்டர் வலிக்குது. அம்மா, அடாம இருங்க. ஓகே டாக்டர். எதனா வேலை செய்யுங்க. அப்பப்போ நான் மருந்து எழுதுகிறேன். காலையில் 1 நைட்டு 1ன்னு 2 டேப்லெட் எழுதியிருக்கேன் 2 டேஸ்க்கு. இதை சாப்பிடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும். ஓகே டாக்டர். ஃபீஸ் எவ்வளோங்க லாக்டோக்கு? ஃபீஸ் 500 rupees மேடம். இந்தாங்கங்க. ஓகே மேடம். ஃபீஸ் எவ்வளோங்க? ஃபீஸ் 500 rupeesங்க. இந்தாங்க. அடுத்த பேஷண்ட். அம்மா, உள்ளே போங்க. ஓகே சிஸ்டரு. டாக்டரு, உள்ளே வரலாமா? வாங்கம்மா, உட்காருங்க. யாருக்கு என்ன? டாக்டரு, என் பேத்திக்கு ஜுரம் அடிக்குது. என்னன்னு பாருங்க. என்னம்மா, ஏன் ஜுரம் அடிக்குது? இன்னைக்கு தண்ணியில் ரொம்ப நேரம் விளாண்டுந்தா, அதனால ஜுரம் அடிக்குது. ஏம்மா, குழந்தைய யாருன்னா தண்ணியில் விளையாட விடுவாங்களா? இனிமேல் அதெல்லாம் பண்ணாதீங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நான் டேப்லெட் தரேன். டெம்பரேச்சர் என்னம்மா 101 இருக்குது? என்ன இது? 101 இருக்குது. இவ்வளோலாம் இருக்கக்கூடாதுமா. குழந்தைய தண்ணியில் விளையாட விடாதீங்க. சரிங்க டாக்டரு. நான் கொடுக்குற டேப்லெட்டை காலையில் நைட்டுன்னு பாதி பாதியாக சுடு தண்ணியில் கலந்து கொடுங்க. சரிங்க டாக்டரு. இந்தாங்கம்மா, இது காலையில் நைட்டுன்னு பாதி பாதியாக கொடுக்கணும். இதுவும் காலையில் நைட்டுன்னு பாதி பாதியாக 2 டேஸ்க்கு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்க டாக்டரு. சரிம்மா, குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. சொன்ன மருந்தை கரெக்டாக கொடுங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டரு. ஏம்மா, ஃபீஸ் எவ்வளோம்மா குழந்தைக்கு? 500 கொடுங்குங்க. என்னது, 500 ரூபாவா? அவ்வளோவா? குழந்தைக்கு அம்மா இவ்வளோ காசு கேட்குறீங்க? என்னம்மா இது அநியாயமாக இருக்குது. சின்ன குழந்தைக்கு பார்த்ததுக்கு 500 ரூபாய் கேட்குறீங்க. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. அம்மா, கொஞ்சம் கம்மி பண்ணுமா. என்ன மேடம், நீங்கள் எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்கே இருக்க ஃபீஸை தான் நான் சொல்ல முடியும். நானா எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன்? எனக்கு என்னமோ நீ தான் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்குதும்மா.
ஏம்மா இங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க? டாக்டரே 500 கேட்குறாங்க, என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை. அப்படிலாம் இல்லைம்மா. காசு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. நீ இங்கே காசை கொடுக்க வேணாம். அப்படியே டாக்டரே, இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்களே, உங்களை மாதிரி டாக்டர்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஊரில் மழை பெய்யுது. அப்படிலாம் இல்லைம்மா. குழந்தைய கூட்டிட்டு போய் மருந்து கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க டாக்டரே.